வணக்கம் மாணவர்களே. தெரிந்த திருக்குறள் தெரியாத விளக்கம். என்ன, ஒருத்தனை போய் பார்க்கும்போது நம்ம வீட்டில் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எதுவும் பிரச்சனையா, கடன் வந்து தீர்ந்துட்டா, எல்லாம் நம்மளை கேட்பாங்க, நல்லா விசாரிப்பாங்க. இதுக்கு ஒரு குறளை வள்ளுவர்கிட்ட போய் கேட்டான் ஒருத்தன். எல்லாரும் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், போனவொன்னே நல்லா இருக்கீங்களா, நான் நாசமாக போயிட்டேன், நான் சொல்ல முடியும் அவன்கிட்ட. கடனோடு வாழ்கிறேன், வேலை இல்லை, கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வா டீ கொடுக்குறவனும் கொடுக்க மாட்டான். ஐயோ என்னடா நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு இவ்வளோ பதில் சொல்கிறான். கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவான், சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ஏன் சாப்பாடு வாங்கி கொடுக்க போறியா, இதுக்கு நீ கேட்டான்னு பிடிக்குவான். இந்த மாதிரி இதை வள்ளுவரை ஒருத்தன் கேட்டான் போய். ஒரு வீட்டுக்கு போனால் நலம் விசாரிக்கிறவர்கள் தவறு கிடையாது. நாம் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். ஆனால் வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க எல்லாரும். இப்போ அவங்களுக்கு உண்மையிலே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அடுத்தவங்க கேட்டால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கான்னு சொல்கிறான். இதற்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு வள்ளுவர் பெருமான்கிட்ட ஒருத்தன் கேட்டான். இது தெரிந்த திருக்குறள் எல்லாருக்கும், ஆனால் உண்மையான விளக்கம் யாருக்கும் தெரியாது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு ஒரு குறள் சொல்கிறார். ஐயா, இது எனக்கு புரியலை. செவிச்செல்வங்கிறீங்க, செவின்னா காது, காதுனால என்ன சார் அப்படி செல்வம், வாழ்க்கை பூரா துன்ப போகிறோம், காதுனால என்ன சார் செல்வம் கிடைக்கும்? மனுஷன் வாழும்போது இந்த காதுனால எதுவும் புண்ணியம், காதே வேணான்னு அறுத்து போடுறான், அதனால் செல்வம் தான் வாழ முடியுமா? என்ன நல்லா சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, அதுக்கு உரை இலக்கணம் பரிமையாளர்கள் எழுதியிருப்பார். உரை இலக்கணம் தான் படித்தா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒருத்தன் கேட்டான், எப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதை படிச்சுக்கணும், படித்ததுனால அறிவு வராது. வாரியார் சாமிகள் அழகாக சொல்லுவார், ஒரு புத்தகத்தை படிச்சுட்டா அந்த படிப்பு எல்லாமே அர்த்தம் புரிஞ்சிடுமா? ஞானி என்ன நினைத்து எழுதினானோ அதன் உண்மையான விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். பிறகு நம்மளுடைய விளக்கத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லலாம். இப்போ இந்த குறளுக்கு வருவோம். செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ கோடி கணக்கில் செல்வம் வச்சுருந்தாலும் சரி, அதாவது காசு பணம் தொட்டு காரு பங்களா இடம் 1000 நகை எது வச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் மிகப்பெரிய செல்வம் கிடையாதுடா. செவிச்செல்வம் என்பது மனிதன் தலையிலே உள்ள 5 அறிவுக்கருவிகளில் காது ஒன்று. மெய்வாய் கண் காது மூக்கு சொல்கிறோமே, அதில் காது ஒன்று. இந்த காதினால் கேட்கக்கூடிய அறிவினால் தான் ஒரு மனிதன் பாவ புண்ணியங்களை செய்கிறான். எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். திடீர்னு ஒருத்தன் கோடிச்சேன், எப்போ வாழ்ந்தேன், நான் போய் ஒருத்தனை கழுத்தை அறுத்து விட்டேன், 50 பவுனிச்சே நான் படித்தேன், ஆனால் அதுக்கு பிறகு எந்த தப்பும் செய்யலை, அப்போ கோடீஸ்வரன் வாழ்ந்துக்கேன், பல பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தவறு செய்வார்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய கோடீஸ்வரைய அதிர்ஷ்டம் வந்துடுச்சு, அவன் நேரம் கைத்தட்டுறான், அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையிலே அவன் தீங்கு மற்றவர்கள் செய்தான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். இது அடிப்படையான உண்மை, சத்தியமான உண்மை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், இந்த காது மூலியமாக கேட்கக்கூடிய அறிவினால் தான் அறமலும் ஒரு தர்மத்தை பற்றி தெரிஞ்சக்கூடிய மனிதன். அடுத்தது பார்த்திங்கன்னா, மனித உடம்பு சைவ சமயத்தில் மறுபிறப்பு உண்டு. இந்த மறுபிறப்பில் நாம் செத்து போகிறோன்னு வச்சுங்க, நாம் செய்த பாவ புண்ணியம் எடுத்து செல்வோம். ஆத்மா உடம்பு ஒரு கருவி தான், ஜடப்பொருள், அதாவது கொளுத்தி புறானோட புகழ்ச்சி புறானதை. ஆனால் சாகரத்துக்கு முன்னாடி இந்த ஆத்மா பிரிஞ்சிடுதுன்னு வச்சுங்க, அந்த ஆத்மா எதை கொண்டு போகுது? அடுத்த பிறப்பில் பிறக்க போய் மறுபடியும் குழந்தையாக பிறந்து வாழணும்னா, நாம் பெற்ற செல்வம், அதாவது நாம் பெற்ற கல்வி, அறிவு, ஞானம், செய்த பாவ புண்ணியம், இதை தான் எடுத்து செல்லும் ஆத்மா. அந்த ஆத்மா அது அடிப்படையிலே வைத்திருக்கோம். பிறகு மறுபிறப்பு பிறக்கும்போது தான் அதனுடைய கர்ம வினைகளை அனுபவிக்கும் ஆத்மா. எல்லாம் நான் கற்பனை சொல்ல, மெய்கண்ட நாயனார், மறைஞான சம்பந்தர், அண்ணன் தீட்சாச்சாரியார், உமாவதி, எல்லாம் தத்துவ ஞானிகள் சார் ஒன்று சொன்னேன், புரியுங்களா? இப்போ செவிச்செல்வம்னு எதுக்கு சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு நிலையானதுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உடம்பு ஒரு நாள் அழியக்கூடியது.
செல்வமும் ஒரு நாள் அழியக்கூடியது. எத்தனையோ சுனாமி வந்திருக்கோம், எத்தனையோ பூகம்பம் பார்த்துருக்கோம். குஜராத்தில் பூகம்பம், ஜப்பானில் பூகம்பம், வெற்றிச்சின்னு எத்தனை கோடி எத்தனை கார் எல்லாம் பூமிக்குள்ளே போகிறோம். அப்போ ரெண்டும் நிலையானது. இது சத்தியமான உண்மை, புரியுது எல்லாரும். அப்போ உண்மையானது எது, நிலையானது எது? நாம் செய்கிற பாவ புண்ணிய கணக்கு தான். இந்த பாவ புண்ணியத்தை ஒரு மனிதன் எப்படி செய்கிறான்? தமக்கு கிடைக்கக்கூடிய அறிவினால் செய்கிறான். இந்த அறிவு மெய்வாய் கண் காது மூக்கு ஆகிய 5 அறிவுக்கருவிலே அறிவு எதன் வழியாக அதிகபட்சமாக மனிதனுக்கு? காது வழியாக. செவி செல்வம். செவியினால் கேட்டு தான். படித்தாலாம் ஒருத்தன் தெரிஞ்சிருக்க ஆரம்ப எழுத்தெல்லாம் ஆதிபகவான் மாதிரி விளக்கம் சொன்னால் ஒருத்தன் சொல்ல முடியாது. ஒரு வீடியோ 2.5 மணி நேரம் வீடியோ இலங்கை ஜெயராஜன் 10 வீடியோ இருக்கும் முதல் குரல் விளக்கம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ கற்றை கேட்டு தெரிவது காதினால் தான். அதனால தான் காதுனால தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் எல்லா அறிவையும். அதனால தான் பாவ புண்ணியம் செய்கிறோம், இன்பத் துன்பங்கள் அடைகிறோம். ஆத்மா நல்ல புண்ணியங்களை செய்கிறது. அப்போ அறிவுக்கருவியில் முக்கியமானது காது. எனவே தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு ஞானி சொன்னார் சார் வள்ளுவர். நான் சொல்லலை. நன்றி மாணவர்களை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.